நாகர்கோவிலில் முன்னாள் ஊர் தலைவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரசாத் இணைந்திருக்கிறார். பிரசாத், வணக்கம். மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சம்பவம் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சடலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜகுமார். இவர் அந்த பகுதியினுடைய ஊர் தலைவராக ஏற்கனவே செயல்பட்டு வந்தவர். இவருடைய மகன் நவீனுக்கு வெளிநாட்டில் வேலைக்காக அதே பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் என்பவர் 5 லட்சம் ரூபாய் வாங்கியதாக தெரிகிறது. ஆனால் பல நாட்கள் ஆகி அவர் வெளிநாட்டிற்கு அழைத்து செல்லாத நிலையில் நவீன் குடும்பத்திற்கும் சுபாஷுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. இதனால் முன்விரோதம் காணப்பட்டது. இந்த நிலையில் சுபாஷினுடைய நண்பர்கள் அந்த கடலூர் பகுதியில் நின்று கொண்டிருந்தார்கள். அவ்வழியாக நவீனுடைய தந்தை ராஜகுமார் செல்லும் போது இந்த பணத்தின் பெயரை சொல்லி இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு நடந்ததாக தெரிகிறது. இதில் அந்த கும்பல் போதையில் காணப்பட்ட அந்த கும்பல் ராஜகுமாரை கீழே தள்ளிவிட்டதோடு கடுமையாக தாக்கியிருக்கின்றார்கள். படுகாயமடைந்த அவர் உடனடியாக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி அவர் அங்கு உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தின் பேரில் சுபாஷினுடைய நண்பர்களான அந்த கும்பலை சேர்ந்த கங்காதரன், சுகுமாரன் என்ற சொல்லான், பிரபாகரன், தேவேந்திரன் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய சூழலில் 4 பேர் தற்போது கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றிருக்கின்றது. இந்த முன்னாள் ஊர் தலைவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பிரசாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.